கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு அன்பானவர்களே வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். வாருங்கள், நம்முடைய ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டுடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து பிறகு நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த நாளில் கூட விதமாக உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் ஆண்டவரே செவி கொடுத்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அப்பா தொடர்ந்து வேண்டுதலுக்கும் ஜெபங்களுக்கும் நான் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verses 1-5. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் எண்ணக்கடவர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு கூடி வரும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம், ஒரு ஏக சிந்தை, கிறிஸ்துக்குள்ளான ஒரு ஒருமைப்பாடு, ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு ஒன்னஸ்ல, யூனிட்டியில், ஒரு ஃபெலோஷிப்பில் இயேசுவாமியோடு கூட ஆவியில இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், இயேசு சுவாமி அவர் தன்னை குறித்தே சிந்திக்காதபடிக்கு அவர் மற்றவர்களுக்கு குறித்தும் எப்போ சிந்தித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அனைவரில் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம குறித்து தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ இயேசுவாமி எப்படி மற்றவர்கள் குறித்து யோசித்தார்? ஸோ பீயிங் அதர்லி, மற்றவர்களுக்காக வாழுது, மற்றவர்களையும் நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வது என்ற அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸில் இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனைவரும் நம்ம யோசிக்கிறோம், we must ask ourselves, what keeps us from considering the needs of other people? நம்ம மற்றவர்களை குறித்து யோசிக்க முடியாதபடிக்கு எது நமக்கு இன்றைக்கி தடையாக இருக்குது? எது மற்றவங்களை குறித்து யோசிக்காமல், அவங்க குறித்து நினைக்காம, அவங்களுடைய தேவைகளை குறித்து நம்முடைய ஜெபத்தில் கூட அவங்க அதை நினைக்காதபடிக்கு எது நமக்கு தடையாக இருக்கிறது? ஸோ we going to see how to be otherly, எப்படி நம்ம மற்றவர்களுக்காக வாழ முடியும். ஸோ here we see a call to do. Don't look out only for ourselves. So we must take interest and take on interest in others. Verse 4, 4வது வசனத்தில், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. So not only think about oneself but always think about others, always take interest in other people. ஸோ அதுதான் ஒரு கிறிஸ்துவின் ஆவிக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. லெட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் பி இன் யூ. ஸோ கிரைஸ்ட் ஆல்வேஸ் தாட் அபவுட் அதர் பீப்புள். இயேசுவாமி எப்பொழுதும் மற்றவர்கள் குறித்து சிந்தித்தார். அவர் நம்ம குறித்து சிந்தித்தனால தான் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ we must have this kind of mindset like Christ. So the apostle was not dealing with one who always bring conflicts and problems, but he instructing the whole congregation, right, to think about the general persecution that takes place at that time. அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்ததான ஒரு பெரிய உபத்திரவங்களை குறித்து இங்கே அங்கிருந்த விசுவாசிகளுக்கு பவுல் அவர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் 27 30வது வசனம் வரைக்கும் அங்கே அவர் என்ன சொல்லுகிறாரு? அந்த கடைசி வசனத்தில், ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. டாக்கிங் அபவுட் த பெர்சிக்யூஷன் of the church, of the believers that takes place at that time. என்ன சொல்கிறார்? நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறது மாத்திரமல்ல, அவருக்காக இந்த உபத்திரவத்திலையும் நம்ம கடந்து போகணும். ஸோ இதை என்ன சொல்லுகிறாரு?
நீங்கள் மாத்திரம் உபத்திரவத்தில் இல்லை, மற்ற மக்களும் உபத்திரத்தில் இருக்கிறாங்க. ஸோ நாட் only you have the problem, the shortfalls and shortcomings in your life, others also going through the same thing. ஆக இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம் நம்ம சிந்திக்காதபடிக்கு மற்றவர்களும் எந்த சூழ்நிலை கடந்து போகிறார்கள் என்று அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ அகெயின் he is calling the whole congregation to look at the Jesus examples. 2வது அதிகாரம் 6-11 விசேஷமா 7வது வசனத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல். Because he thought about us, he let go everything, his comfort zone, and came down for others. He thought about us. அவர் நம்மை நினைச்சதுனால தான் எல்லாத்தையும் விட்டு நமக்காக கஷ்டப்படுவோம், பாடுபடும் வந்தார். ஸோ டு லீவ் the way of Jesus requires 4 things. இந்த மாதிரி கிறிஸ்துவ சிந்தையோடு நாம் வாழ்வதற்கு 4 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. நாம் பார்ப்போம். முதலாவதாக 1வது வசனத்தில் he talks about the fellowship together in the spirit or the unity in Christ Jesus. அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால் யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் உண்டானார். So he asked the congregation, think about the fellowship or the unity first of all in Christ Jesus. When we have this mind of fellowship in Christ Jesus, so automatically we can think about other people. We can take other people's interest. இரண்டாவதாக he is calling them to share the love of Christ, sharing the love of Jesus. 2வது வசனத்தில் நீங்கள் ஏக சிந்தியும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து loving one another. ஓகே, அந்த ஐக்கியத்தில் ஒருவர் கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அந்த அன்பில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். And thirdly, he is calling them to be humble in heart. 3வது வசனத்தில் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே. ஆண்டவர் இயேசு சுவாமி அவர் தன்னை தாழ்த்தினார் இல்லையா? அவர் சொல்லுகிறாரு, அவர் பரலோகத்தை விட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கினார். அமிதமாக நம்ம ஒருவர் மேன்மையாக எண்ணாதபடிக்கு நம்மை நாமே ஒருவருக்கொருவர் ஈக்குவலாக நாம் எல்லாரும் ஒன்று என்ற ஒரு ஒருமைப்பாட்டில் வரும்பொழுது we also can think about other people. So we can shake hands with one another. We are one. So we must humble ourselves and join together other people as Christ did. 4வது வசனத்திலே அது மறுபடியும் சொல்லுகிறார். So when we do this, we can really can take care of one another. So we can take interest in other people. விதமாக நாம் மற்றவர்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய மக்களாக நாம் மாறுவோம் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். So 4 things we can learn through the mind of Christ. When we have this mind of Christ, we can really have these 4 things. We can have the unity or the fellowship with one another. We can love one another. We can think about other people, that they are better, not we are superior to anyone. And finally, we can take interest or we can be others like other people. We can think about other people. We can take interest in other people. இங்கே முதலாவது அன்பானவர்களே, நாம் ஐக்கியத்திலே நாம் காணப்படுவோம், அன்பிலே காணப்படுவோம், நாம் தாழ்மையாக ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் மற்றவர்களை குறித்து சிந்திக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஆக நமக்கு இது கிறிஸ்துவின் சிந்தை, அந்த எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தனை போக்கு முதலாவது நமக்கு வரும்பொழுது மெய்யாகவே நாம் மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிறவர்களாகவும் மற்றவர்களை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். ஸோ விதமாக பவுல் நம்மை அழைத்தது போல நாமும் கூட விதமாக நாம் இணைந்து ஆவியிலே ஆத்மாவிலே நம்முடைய ஐக்கியத்திலே அன்பிலே இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் மெய்யாகவே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பிலிப்பு விசுவாசிகளுக்கு சபைக்கு பவுல் விதமாக ஆண்டவரே மற்றவர்களுக்காக வாழ்வதும் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திப்பதும் உபத்திரப்படுகிற கஷ்டப்படுகிற மற்றவர்களுடைய சூழ்நிலையை நோக்கி பார்ப்பதும் அதுவே கிறிஸ்துவின் சிந்தையும் ஆயிருக்கிறது என்று சொல்லி
அப்பா சொன்னது போல எங்களுக்கும் அப்பா இப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசு சுவாமியுடைய சிந்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை குறித்தே நாங்கள் சிந்திக்காதபடிக்கு, எங்கள் தேவைகளை குறித்தே அப்பா நாங்கள் யோசிக்காதபடிக்கு, ஆண்டவரே எங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்ளாதபடிக்கு, அப்பா எங்களை நாங்கள் பெருமையாக எங்களை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு, கிறிஸ்து இயேசு சுவாமி அவர் எப்போதுமாக தன்னை தாழ்த்தி பெருமையாக்கி ஆண்டவரே உலகத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களை ஒப்பு கொடுத்து நேசித்து அப்பா ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஐக்கியத்திலும் அன்பிலும் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து அப்பா ஜெபத்திலும் வேண்டுதலிலும் சமூகத்திலே வரும்படியாய் கர்த்தரின் நேரத்திலே எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you all. Thank you.